ஹலோ கனிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசனோட 8 நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்திலே இதை பற்றியான பேச்சுகள் முழங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். பட் இருந்தாலும் கூட கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வரதான்பா போகிறாங்க. ஆனால் ஹைலைட்டடான கண்டஸ்டன்ஸ்னு சொல்லி இருக்கும்ல. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து பிக் பாஸ் ஒரே ஃபார்மேட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி குக்கிங்க்கு யாராவது இருக்காங்களா, யார் தான் சமைப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்டுருக்கும் போது சோனியா அகர்வால் மேடம் உள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. சோனியா அகர்வால் மேடமா, என்ன இது, எப்படி உள்ளே போவாங்க? அவங்க தான் ஆல்ரெடி வந்து சன் டிவியில் டாப்பு குக்கு டூப்பு குக்கில் வந்து இன்னும் நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா சமைச்சிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எஸ் அஃப்கோர்ஸ் அங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் அங்கேருந்து அவங்களே வாலண்டியராக வாக் ஓவர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிக் பாஸில் அப்படின்னும் போது வந்து 100 நாட்கள் அந்த ஷோ அப்படின்றது போக போகுது. குக் வித் கோமாளியில் வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து டாப் குக்கு டூப் குக்கில் இருந்துட்டு இருந்தாலுமே ஜஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் கம்மியாக தான் அதில் வந்து இருக்க போகிறாங்க. பட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பிக் பாஸ் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு வந்து அவங்க இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது சம்பளமே அதிகம், ரீச்சுமே அதிகம், மக்கள் மத்தியில் ஃபேமஸாக ஆகிறதுக்கான சான்சஸுமே மிக அதிகம். சோனியா அகர்வால் மேடம் கம்பேக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க அங்கேருந்து டேரெக்டாக வாக் ஓவர் ஆக போகிறாங்க, பிக் பாஸை இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் நம்ம சோனியா அகர்வால் மேடம் உள்ளே மெயினாக வர்றதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு மாட்ரேட் ஏஜில் இருக்க ஒரு அம்மா வயசில் இருக்கவங்களும் சரி, அப்படி இருக்க சம்திங் ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஒருத்தவங்களும் உள்ளே இருப்பாங்க. அந்த வகையில் அந்த மேடம் போன வாட்டி வந்து விசித்ரா மேடம் இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நம்மளோட சோனியா அகர்வால் மேடம் தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக குக்கிங் பண்ண தெரிஞ்ச ஒரே ஆளாக இருப்பவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் தான் இருப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து சோனியா அகர்வால் மேடம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். பிக் பாஸ் டீமே பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட அப்ரோச்சுமே நடந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இதை பற்றியான அப்டேட் நேரடியாக வரப்போகுது அப்படின்றதும் தெரிய வருது. உங்களுக்கு அவங்க உள்ளே போகிறதுல எவ்வளோ சந்தோஷம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் திரைப்படத்தை வச்சு நம்மளோட அர்ச்சனா கலாபதி மேடம் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி அப்டேட் இருக்குது, அதாவது ட்ரெய்லர் எப்போ வரப்போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க. பார்த்தா வந்து 6 மணிக்கு வந்து ட்ரெய்லர் அப்டேட் வராமல் ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மட்டும் வந்துடுச்சு. என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பி போயிருக்கும் சமயத்தில் நேற்று திடீர்னு வந்து ஒரு அசல் பசல் பேச்சுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்லரை மேக் பண்ணி விஜய் சார்கிட்ட காமிச்சிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் ரொம்ப 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 மொக்கையாக இருந்ததாகவும், ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணணும், அதை வந்து ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால ட்ரெய்லரை திரும்ப வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். ட்ரெய்லரை மட்டும், படம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரெய்லர் ரிலீஸ் டேட் தள்ளி கூட போட்டோம். ஆனால் ட்ரெய்லர் மாசாக இருக்கணும்னு சொல்லி விஜய் சார் கண்டிஷன் போடவே ட்ரெய்லர் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. மற்றபடி ட்ரெய்லர் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு தெரிய வந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.